பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளின் காலை பொழுதில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரலோகத்தின் தெய்வன் தாமே உங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்தி காத்து கொள்ளுவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தியானித்து வருகிறபடி வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் என்பதையும், வல்லமையை தரித்து கொண்ட தானியேலுடைய வாழ்வில் அவன் விசுவாசத்தில் வளர்வதற்கு பரிசுத்தம் தேவை என்பதை அறிந்தவனாக ராஜ போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் பண்ணி கொண்டான். அது நிமித்தம் தேவன் அவனுடைய சரீரத்தை புஷ்டிப்படுத்தினார், அழகுபடுத்தினார், பலப்படுத்தினார், அலங்காரப்படுத்தினார் என்பதையெல்லாம் நேற்றைய தினத்தில் சிந்தித்தோம். இந்த நாளின் காலை பொழுதில் தானியேலுக்கு எதிராக அந்த தேசத்தினுடைய அதிகாரிகள் எழுந்தார்கள். தானியேலை எப்படியாகிலும் பிரதான மந்திரி என்கிற இடத்திலிருந்து சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு தானியேலுக்கு விரோதமாக காரியங்களை செய்தார்கள். ஒரு கைதி நம்மை ஆளுவது எப்படி என்று சொல்லி ஜனங்கள் எதிர்த்து தானியேலுக்கு விரோதமாக தீர்மானம் பண்ணினார்கள். ராஜாவினிடத்தில் சொன்னார்கள், யாரும் இந்த தேசத்தில் வேறு யாரையும் ஆராதிக்கக்கூடாது ராஜாவை தவிர என்று சொல்லி. ஆனால் தானியேல் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால தான் உயர்த்தப்பட்டான். ஆகவே ராஜ கட்டளைக்கு தானியேல் பயப்படாதிருந்தான். தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு அரசனாக இருந்தான் என்று தானியேல் 6:10 நமக்கு சொல்லுகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவனாக, அரசர் அரண்மனையில் இருக்கிறவனாக, ராஜ வாழ்க்கை வாழ்கிறவனாக, ராஜ போஜனத்துக்கு அவன் சொந்தக்காரனாக, ராஜாவின் அதிகாரங்களுக்கு அவன் உரிமையாளியாக இருந்த போதிலும் அதை எல்லாவற்றையும் விட தேவ காரியத்தை அவன் முதன்மையாக கொண்டிருந்தான். தானியேலை கட்டி சிங்கக்கெபியிலே போடுகிறார்கள். அதற்கு ராஜா முத்திரை போட்டு விட்டான். தானியேலை காப்பாற்றுவதற்கு ராஜாவால் கூட முடியாதுங்கிற நிலை வந்து விட்டது. தானியேலை கட்டி சிங்கக்கெபியிலே போடுகிறார்கள். தானியேல் சிங்கக்கெபியிலே போடப்பட்ட போது ராஜாவுக்கு அது பெரிய துக்கம். ஏன்னா ராஜா தானியேலை ரொம்ப நேசித்தான், ரொம்ப தானியேலோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தான். காப்பாற்ற முயற்சி பண்ணி பார்த்தான், ஒன்றுமே முடியலை. ஏன்னா ராஜ மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின்பு அது அழிக்கப்பட முடியாது என்பதனால் தானியேலை சிங்கக்கெபியிலே போடுகிறான். ராஜாவுக்கு ராத்திரி பூரா நித்திரை இல்லை, தூக்கம் இல்லை, பெரிய கலக்கம். காலையில் ராஜா கெபி கிட்ட ஓடி வந்து சத்தம் போட்டு, கெபிக்குள்ளே பார்க்கல, கெபிக்கு கிட்ட வரும்போதே கத்துகிறான், தானியேலை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? பாருங்கள், அந்த வார்த்தை ஒன்று சொல்லுகின்ற ஒரு உண்மை. தானியேல் இடைவிடாமல் ஆராதித்தான் என்பதாக.
தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்படுகிறான். தானியேலுக்கு விரோதமானவர்களை கெபியிலே போட்டார்கள். சிங்கங்கள் அவர்களை பட்சித்தவருடைய எலும்பு கூட மீதி இல்லாமல் சாப்பிட்டுருச்சு. இப்போ தானியேலும் ராஜாவும் சம்பாஷிக்கும் போது தானியேல் ராஜாவினிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். சிங்கங்கள் என்னை ஏன் சேதப்படுத்தவில்லை என்றால் அது என்னுடைய சில குணாதிசயங்களும் தேவனுடைய வல்லமை எனக்காக செயல்படுவதற்கான வழி என்ன என்பதையும் சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று, தானியேல் சொல்லும்போது நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருந்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய காரியங்களில் எப்படி இருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு இடத்துக்கு போகணுன்னா எப்படியாவது போயிடுவோம், ஆனால் ஆலயத்துக்கு போக மாட்டோம். ஒரு இடத்துக்கு போகணுமா, ஒரு ஆளோட பேசணுமா, அதுக்கான நேரத்தெல்லாம் ஒதுக்கிடுவோம். தூங்கணுமா, ஒதுக்குவோம். ஆனால் ஜெபிக்கிற நேரத்தை எல்லாம் கட் பண்ணி வேதம் வாசிக்கிற நேரத்தை எல்லாம் கட் பண்ணி தேவ ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரத்தெல்லாம் கட் பண்ணி, ஊழியத்துக்கு போக வேண்டிய நேரத்தெல்லாம் கட் பண்ணி வேறே காரியங்களுக்கு நாம் அடிபணிகிறவர்களாய் மனமும் வந்து செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவ காரியங்களில் நாம் இன்றைக்கு மனமற்றவர்களாக இருக்கிறோம். தானியேல் சொல்கிறாரு, நான் தேவனுடைய காரியத்தில் குற்றமற்றவனாயிருந்தேன். ராஜா சொல்கிறான், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். பாருங்கள், தானியேல் தேவ காரியத்தில் உண்மையாக இருந்தாங்கிறதுக்கு ராஜா சாட்சி. ரீகா பட்டு நூடு தீகா டல்லி சேப்புட்டூரு தி கண்டோ சித்திவி கபட்டால மௌடிரி அந்தரோ பஸ்ஸா ரகலினியாதரா நீங்கள் ராக்குலோகு ராத்தன மௌடினியா. இந்த கால வேளையில் உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய காரியங்களில் குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள்? 1ஆம் தேதி வந்தால் ஒரு தீர்மானம் எடுக்கிறோமே, இந்த வருடம் முழுவதும் நான் ஜெபிப்பேன் 1 மணி நேரம், இந்த வருடம் முழுவதும் நான் வேதம் வாசிப்பேன், இந்த வருடம் முழுவதும் ஆலயத்துக்கு போயிடுவேன், இந்த வருஷம் முழுவதும் யாருக்காவது நான் நன்மை செய்வேன், எல்லாரையும் நான் மன்னிப்பேன், எல்லாரோட ஐக்கியமாக இருப்பேன், குடும்பத்தில் நல்ல ஒரு உறவோடு இருப்பேன். தீர்மானம் எடுத்தீர்கள் அல்லவா? தேவனுடைய தீர்மானத்தில் எங்கே நீங்கள் இருக்கிறீர்கள்? ரீகபா ஷீத்துரு எல்லா கபா டரசேனே தாரா. தேவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையற்றவர்களாக இருக்கும்போது தேவன் எப்படி உங்களை விடுவிக்க முடியும்? எப்படி உங்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்து தப்புவிக்க முடியும்? தானியேல் தப்புவிக்கப்படுவதற்கான ஒரு காரணம், தேவனுடைய காரியத்தில் தானியேல் உண்மையாக இருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தசம பாகத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளில் உண்மையாக இருக்கிறீங்களா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி உண்மையற்ற நிலை, தேவ காரியத்தில் உண்மையற்ற நிலைமை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆலயத்தில் பொறுப்பாக இருக்கிறோம், சபையில் பொறுப்பாக இருக்கிறோம், ஊழியக்காரனாக இருக்கிறோம், ஊழியத்துக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். தேவ காரியங்களில் எப்படி உண்மையற்று இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஒன்றுமே இல்லாத போது ரொம்ப ஜெபித்திருப்போம், ரொம்ப போராடி இருப்போம். வசதிகளும் சூழ்நிலைகளின் ஆசீர்வாதங்களும் நமக்கு பெருகும்போது அதில் நாம் நேரத்தை செலவிட்டு விட்டு தேவனுடைய நேரத்தை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஊழியங்களை செய்யாதிருக்கிறோமே. தானியேல் தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருந்தான். நீங்கள் தேவ காரியத்தில் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய காரியத்தில் ஒரு மனுஷன், ஒரு மனுஷி குற்றவாளியாய் காணப்படும் போது தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். தேவனுக்குரிய நேரத்தை எடுத்து நீ உலகத்துக்கு செலுத்தணுன்னா, தேவனுடைய நேரத்தை எடுத்து உன் குடும்பத்துக்கு செலுத்தணுன்னா, தேவனுடைய நேரத்தை எடுத்து உனக்கான காரியங்களை நீ செய்ய முற்படுவாயானால் தேவ பிள்ளையே உன் காரியம் வாய்க்காமல் போகும். தானியேல் தப்புவிக்கப்பட்டதற்கு காரணம், தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவன். ஜெபத்தில், தேவனோடு உறவாடுகிற நேரத்தில், தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறதுல, தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறதுல, தேவனுக்கு முன்பாக ரீகாபா சந்தரா பவுடாலா ராகா ஒட்டபாலா தீனமாட்டோர் உதவி. இந்த நேரத்தில் உங்களை யோசித்து பாருங்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தானியேல் தேவ காரியத்தில் உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தீர், கர்த்தர் அவனை விடுவித்தீர். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் காரியங்களில் உண்மையாக இருக்க, உமக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை, உமக்கு செலுத்த வேண்டிய காரியங்களில் கனத்த மரியாதையை, ஆண்டவரே, காணிக்கைகளை செலுத்த உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிச்சயமாய் தேவனுடைய காரியத்தில் உண்மையாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக உண்மையை காத்து கொள்ளுவார். God bless you.